பேசுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை வழிபாட்டிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து திருப்பெயரிலே அன்பான தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்போடு கூட அழைத்த என்னுடைய இனிய நண்பர் அருள் திரு சாம்சன் ராசா அவர்களுக்கும், ஆயிரம்மா அருள் திரு கௌசல்யா அம்மா அவர்களுக்கும், சிறப்பாக இந்த குருசேகரத்தினுடைய செயலர், பொருளர், சேகரக்குழு அங்கத்தினர்கள், திருச்சபையினுடைய முக்கியஸ்தர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நான் சார்ந்திருக்கிற அருளாலயம் மாதபுரம் குருசேகரத்தின் சார்பிலே வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். லெந்து காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு ரொம்ப ஆர்வமாக நாம் திருச்சபைக்கு இந்த காலங்களிலே வருகின்ற வழக்கம் இருக்கும். திருமணமான தம்பதியர் இருவர் அன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருந்தார்கள். புதிதாக திருமணமானவர்கள். அந்த ஆலயம், அந்த மணமகனுடைய ஆலயம் நம்முடைய ஆலயத்தை போல இந்த பக்கம் ஆண்கள், இந்த பக்கம் பெண்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். பெண்கள் பகுதியில் அந்த அம்மா போய் உட்கார்ந்த உடனே அவங்க ஊர்க்கார யாரோ பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உடனே பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும்ல, நமக்கு தெரிஞ்சவங்க ஊர்க்கார யாராவது பார்த்த உடனே டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவர் யூத்தில் இருந்தே நல்ல ஆக்டிவாக சர்ச்சில் எல்லாம் இருந்தவர். பிரசங்கம் பண்ணும் போது நடுவில் பேசினா ஐயருக்கு பிடிக்காதுன்னு இவருக்கு தெரியும். அங்கிருந்து கை காட்டுறாரு, பேசாதம்மா பேசாதம்மான்னு. கேட்குற மாதிரி இல்லை. ஏதோ சொல்லி பார்த்தாரு. தொடங்குனது அங்கே இங்கே பிரசங்கம் போது அங்கே பேச்சு போயினே இருக்குது. உடனே பார்த்தார், சுற்றி பார்த்தார். டக்குன்னு பாமால கீர்த்தனை அந்த புத்தெழுச்சி பாட்டு புக்கு இருந்தது. பாட்டு புக்கினுடைய பின்பக்கத்தில் கடகடன்னு எழுதி கொஞ்சம் கிழிச்சு எப்படியாவது அந்த அம்மா கிட்ட அதை சேர்த்துடணும்னு முடிவு பண்ணி அங்கேருந்து பார்த்தாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக செக்ஸ்டன் இப்படி போனார். போனவர்கிட்ட டக்குன்னு அங்கே கொடுத்துரு அப்படின்னார். இவர் எந்த பேப்பரை வாங்கினாலும் ஐயர்கிட்ட கொடுத்துருவார். இவர் பேப்பரை வாங்கினவர் பிரசங்கம் பண்ணியிருந்த ஐயர்கிட்ட எடுத்துன்னு வந்து இப்படி பேப்பரை கொடுத்தாரு. உற்சாகமாக பிரசங்கம் பண்ணியிருந்த ஐயர் இந்த பேப்பரை பார்த்தோன்னே பேச்சு வரல. ஏன்னா அதில் இப்படி எழுதியிருந்தது, இதுக்கு மேலே பேசினா நடக்கிறதே வேற. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தையை கேட்பதிலே நீங்கள் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை ஐயர் சொன்னார். எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். பேசலாம், தயார் பண்ணி வச்சிருக்கேன். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, லெந்துகாரங்கள் ரொம்ப இறுக்கமா அடி முகத்தை சோகமா வைத்துக் கொள்ளுகிற காலம் அல்ல. நம்மை நாமே மறுசீரமைத்துக் கொள்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை தேடி ஓடுவதற்காக கடவுளுடைய பிள்ளைகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அற்புதமான காலங்கள். அப்படி ரொம்ப சோகமா அப்படி இல்லாம மகிழ்ச்சியோடு இன்றைக்கு வழிபாட்டிலிருந்து நாம் புறப்பட ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆற்றுப்படுத்தும் ஆண்டவர், ஆற்றல் படுத்துகிற ஆண்டவர். நம்முடைய வேதனையிலே, நம்முடைய சோகங்களிலே, நம்முடைய துக்கங்களிலே, நம்முடைய அவமானத்திலே, அழுகையிலே நம் பக்கத்தில் நிற்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் இந்த லெந்துகாரங்களில் பல பொருத்தனைகளை செய்து கொள்வோம். பிள்ளைகளுக்காக, நமக்காக, குடும்பத்திற்காக, நம்முடைய வாழ்வின் சூழலுக்காக. நான் இப்படி இருக்கிறேன், 40 நாள் இதை செய்ய போறேன், கடவுள் எனக்கு இதை செய்வாரா என்கின்ற எதிர்பார்ப்போடு கூட. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருந்தாலும் உங்கள் எதிர்பார்ப்பின் நடுவிலே இன்றைக்கு ஆண்டவர் பேசுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய வாழ்வில் இருக்கிற சோகங்களை, வேதனைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். படிக்க கேட்ட திருமறை பகுதியான ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 40ஆம் அதிகாரம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, பாபிலோன் சிறையிருப்பிலே இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். இந்த பாபிலோன் சிறையிருப்பிலே தாங்கள் இருக்கின்ற பொழுது ஏறக்குறை 70 ஆண்டுகள் இருக்கிறார்கள். இனி வாழ்வே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் வாழ்வே இல்லை என்று நினைக்கின்ற பொழுதெல்லாம்
இந்த கடவுள் நமக்கான ஒரு புதிய துளிர்வை ஏற்படுத்துகின்றவராக இருக்கிறார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நம்மை தேடி வருகிறேன். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மக்கள் தங்களுக்கான வாழ்வு முடிந்து போனது என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த சூழலிலே ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா 40 அதிகாரம் 1 வசனத்தை படியுங்கள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த கடவுள் யார்? தாய் போல ஆற்றுப்படுத்துகிற ஆண்டவர். தாய் போல என்னை ஆறுதல் படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். 3:45 மணிக்கு அதிகாலையில் எனக்கு ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த செய்தி உற்று பார்க்கிறேன். காலையில் 4 மணிக்கு எழுந்த உடனே பார்த்தால் அதில் ஒரு மிகப்பெரிய மரண செய்தி. அதிர்ந்து போனேன். ஐயோ, இவர் இறந்துட்டாரா? 51 வயது, 10ஆம் தேதி இறந்திருக்கிறா. நான் 13ஆம் தேதி தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கோயம்புத்தூரில் காலையில் ஃபோன் பண்ணுறேன், அவங்க எடுக்கல. அவங்க ஒரு டாக்டர். என்னன்னு கேட்டேன். ஐயா 11 மணிக்கெலாம் வலிக்குதுன்னு சொன்னார், ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம், இறந்துட்டாரையா. அடுத்தவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு. இஸ்ரேல் மக்கள் நினைத்தார்கள், இந்த கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, இந்த கடவுள் எங்களை அப்படியே விட்டுட்டாரு. ஏறக்குறைய 430 ஆண்டுகள், அதற்கு பிறகு பாபிலோனிய சிறையிருப்பில் 70 ஆண்டுகள். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த மாலை நேரத்தில் கடவுளை தொழுது கொள்வதற்காக கடந்து வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், இந்த கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோ. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய். இந்த ஆண்டவர் யார் என்று சொன்னால், என்னை தாயை போல ஆற்றுப்படுத்துகிறவராக இருக்கிறார். ரொம்ப அழகை சொல்லுகிறார். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள். ஏன்னா உடைஞ்சு போயிருக்கிறான். உடைந்து வந்திருக்கிறாயோ? நொந்து போயிருக்கிறாயோ? இதற்கான ஆங்கில வேர்ட் கம்ஃபர்ட். அதுல இன்டர்பிரேஷன்ல அழகாய் கமெண்ட்ரியில சொல்லுகிறார்கள், இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக ஸ்ட்ரெங்தன். இந்த கடவுள் நம்மை வலுப்படுத்துகிறார். எப்பொழுதெல்லாம் நான் நொந்து போயிருக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் உடைந்து போயிருக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் யாருமற்றவனாக யாருமற்றவளாக இருக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் இந்த கடவுள் என்னை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. 40ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமிடம் இனிமையாய் பேசி. இனிமையாய் பேச்சை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க கிட்ட கொஞ்சம் இனிமையா பேசுங்க. உடைந்திருக்கிற உள்ளங்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய் இனி அவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற சூழலிலே கடவுள் சொல்லுகிறார், எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவனுக்கு சொல்லுங்கள். அவருடைய போராட்டம் நின்றுடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. போராட்டம் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், முடிஞ்சிருச்சு உங்க போராட்டம். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க போராட்டம் முடிஞ்சிருச்சு. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ,
பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. எல்லாரும் கைவிட்டுட்டு போலாம். நண்பன் கைவிட்டானோ, நம்பினோர் எதிர்த்தனரோ, கைவிடா நம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. என கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இங்க வசனம் சொல்லுகிறது, அவள் தன் பாவங்கள் அனைத்துக்காகவும் ஆண்டவர் கையில 2 மடங்கு தண்டனை அனுபவித்து விட்டாள். அப்படின்னா பாவம் செஞ்சிட்டாங்க இஸ்ரேல் மக்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை படியுங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது பாவம் நிறைந்த மக்களிடம், இது அநீதி நிறைந்த கூட்டம். இது நிறைய நேரங்கள்ல we expect something from God. கடவுளிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்போம். கடவுள் எனக்கு நல்லதை செய்யணும்னு சொல்ல எதிர்பார்ப்போம். ஆனால் கடவுளுக்கு எதிரான பாவங்கள் மூட்டை மூட்டையா இந்த லெந்துகாரங்களில் நமக்கு பின்னாடி இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த 40வது நாளினுடைய முடிவிலே கடவுள் ஏதாவது ஒரு அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, பசுவுக்கு கன்றை தெரியும், ஆனால் என் பிள்ளைகளுக்கு என்னையே தெரியலையே. கடவுள் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு என்னையே தெரியல. How many years we are Christian? எத்தனை ஆண்டுகள்? பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள், அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள். அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் வாழ்கிறார்கள். லாலா லாலா என கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் கொந்தளித்து நிற்கிறார். கொந்தளித்து நிற்கின்ற கடவுள் ஆறுதல் படுத்துவதற்காக, நன்மை செய்வதற்காக, நம்மை வாழ்விப்பதற்காக, நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கடவுள். கடவுள் சொல்றார், இந்த மக்கள் என்ன மறந்துட்டாங்க. அவருடைய பாவங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் 4ஆம் வசனத்திலே படிங்களே. கேடுகட்ட மக்கள் இவர்கள். யார் அவங்க? They were chosen by God. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஹலோ, நீங்களும் நானும் சொல்லுகிறோம், நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். இந்த கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மக்கள் என்னை மறந்து போனார்கள். நிறைய நேரங்களில் இந்த கடவுளை பல நேரங்களில் நாம் மறந்துதான் போகிறோம். எப்பொழுதெல்லாம் தேவைக்காக தொட்டுக்கொள்ளுகிறோம் கடவுளை. தேவைக்கேற்ப இந்த கடவுள் பக்கத்தில் வந்து நிற்கிறோம். 40 நாள் போல. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஆண்டவரையே புறக்கணித்து விட்டார்கள். என கண்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, என்னுடைய தூயரை இவர்கள் அவமதித்து விட்டார்கள். அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை படியுங்கள். ஏசாயா பாவம் செய்து செய்து எப்படி மாறிட்டாங்களாம், அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சா, நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்வாக மாறிவிட்டது. இந்த லெந்து காலத்திலே நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம்.
இந்த கடவுள் என் மக்களை ஆறுதல் படுத்துங்கள் ஆறுதல் படுத்துங்கள் என்று சொல்லுகிற பொழுது இங்க சொல்றாருல இந்த 40ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில் அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் அவள் தண்டனையை அனுபவித்து விட்டாள். இப்ப என் பிள்ளைய நான் தான் பார்த்துக்கணும். என்னுடைய அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் அப்படியே கைவிட்டுடுவாரா நினைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஆண்டவர் கைவிட மாட்டார். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை படியுங்கள். ம 17 போங்க. 54 ஒரே ஒரு நிமிஷமா. நொடிப்பொழு எத்தனை வசனமா அம்மா? 54 7 54 7 தான் சொன்னேன். நொடிப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோ நினைக்கின்ற பொழுதெல்லாம் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, படிங்களேன். 54:8 பொங்கி எழுகிற சீற்றத்தால் உன்னை நான் அப்படியே கைவிட்டுட்டேன், ஆனா உன்னை நான் எப்படி விட்டுருவேன்? உங்க ஐயருடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, எனக்கு அடிக்கடி நல்லா ஞாபகத்து வரும் இந்த பாடல். மனசு கடவுளே சொல்றாராம், மனசுக்குள்ள கோபம் வந்து கொன்னு போட நினைச்சாலும் உம்மேல வச்ச பாசம் வந்து வந்து ஒரசுதென்னே, வந்து வந்து ஒரசுதென்னே. கடவுள் நம்ம மேல அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளையை தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன். இந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்ப மறந்தாலும் நம்மை ஒருபோதும் மறக்கின்ற ஆண்டவர் அல்ல. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, தாய் போல ஆற்றுப்படுத்துகிற ஆண்டவர். ஒருவேளை இந்த கடவுளை விட்டு நாம் தூர சென்றிருந்தாலும் கூட, ஐயோ என் பொண்ணு என் பையன் அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் உற்று பார்க்கிறார். நம்முடைய வேதனையிலே, நம்முடைய துன்பத்தில், நம்முடைய இக்கட்டுகளிலே, நம்முடைய போராட்டங்களிலே இந்த கடவுள் நம்மோடு தான் உடன் பயணித்து கொண்டே இருக்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, தாய் போல ஆற்றுப்படுத்தும் ஆண்டவர். இரண்டாவதாக தகப்பனை போல வழி நடத்தும் ஆண்டவர். தோளில் என்ன சுமப்பதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், தாங்கி என்னை ஏந்துவதை பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாசே உம்மை அம்மான்னு கூப்பிடவாம். இந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? என்ன கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போறவர் இல்லை. இந்த உலகம் சொல்ல கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படியே விட்டுட்டு போறவர் அல்ல. இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே இந்த ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக, ஆண்டவரோடு கூட பேசுவதற்காக வந்திருக்கிறேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கடவுள் ஒரு புதிய வழியை உங்களுக்காக காட்டுகிறார். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது உங்களுக்காக. எங்கெல்லாம் கதவுகள் மூடப்பட்டு இருக்கிறதோ, தடைகளை உடைத்து நமக்காக கடந்து செல்லுகிற கடவுள் நமக்காக இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஒருபோதும் நம்மளை அப்படியே விட்டுட்டு போற ஆண்டவர் இல்லை. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவார்,
மனுஷன் மறந்துடுவான். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறக்கவே மாட்டார். வசனம் சொல்லுகிறது 40ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும். இங்க ஒரு புதிய வழிக்கான ஒரு தடத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஏசாயா தீர்க்கர் வழியாக சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் இனி வழியே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி வாழ்வே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி வழியே இல்லை, வாழ்வே இல்லை. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இருக்கிறதிலேயே நீங்க ரொம்ப மீந்து போனவர்கள் என்பதற்காகத்தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கடவுள் சொல்ல, இருக்கிறதுலயே நீங்க தான் ரொம்ப லீஸ்ட். So I have chosen you. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் கடந்து வந்திருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சும்மா வந்துட்டு போலான்னு தான் வந்தேன். கடவுள் உங்களோடு கூட பேசுவார். வருஷம் வருஷம் வரமே, இந்த வெள்ளிக்கிழமை வராம இருந்தா எப்படி நினைச்சு வந்திருக்கலாம். இந்த கடவுள் உங்களோடு கூட பேசுவார். இன்னைக்கு ஒரு புதிய வழியை திறக்கிறவராக இருக்கிறார். பள்ளத்தாக்குகள் எல்லாம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். அப்புறம் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுகிறது, பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராகும், கரடானவை சமமாகும். இந்த கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். பயப்படாதே, அப்படியே அப்படி நான் விட்டுருவேன். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இதே வார்த்தையை யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். ஏறக்குறை எத்தனை ஆண்டுகள் கழிச்சு பேசுறாராம். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 4 to 6 வரை வருகிற பகுதியில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டதற்கு பிறகு யோவான் ஸ்நானகன் இங்கே பேசுகிறார். இயேசு வந்து விட்டாரு, எல்லாமே ஒரு பெரிய மாற்றமாக இருக்க போகிறது என்கின்ற ஒரு செய்தி அவர் அங்கே பதிவிடுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை படியுங்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரின் மாட்சி, ஆண்டவரினுடைய மகிமை, மாட்சி வெளிப்படுத்தப்பட போகிறது. ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறக்க போறாராம். என்னுடைய வேலையில, என்னுடைய பிசினஸ்ல, நான் இருக்கிற படிப்புல, என்னுடைய குடும்ப சூழலில ஆண்டவர் தன்னுடைய மாட்சியை நம் வழியாக இன்றைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு புதிய வழி திறக்கப்படுகிறது. எங்கெல்லாம் வழி திறக்கப்படாமல் இருக்கிறதோ, யாருடைய வாழ்விலெல்லாம் வழியே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அப்படிப்பட்ட சூழலில் எல்லாம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்கள். பாலை நிலமும் பாழ் வெளியும் அகமகிழும். Rejoice. இது வரைக்கும் நீங்க எல்லாமே காஞ்சி போச்சு, எல்லாம் அழுகி போச்சு, எல்லாம் அவ்வளவுதான் அப்படி நினைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த கடவுள் வருகிறார். இந்த கடவுள் வருகிற பொழுது எல்லாம் அகமகிழும். 2ஆம் வசனம்,
போகிறது. இந்த ஆர்கன் செயல்படாம இருக்குது, செயல்படுமா? செயல்படும். இந்த வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அந்த கட்டு கட்டிட்டாங்க, இனிமே வழியே இல்லை, கடவுள் செய்வார். என கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, 35ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். என கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய வழி திறக்கப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு இந்த ஆறுதல் படுத்துங்கள், ஆறுதல் படுத்துங்கள் என்று சொல்லுகிறதின் வழியாக இந்த கடவுள் நம்மை பலப்படுத்துகிறார். 40ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை படியுங்கள். புல் உலர்ந்து போம், வதங்கி விழும், ஆண்டவரின் வாக்கோ, ஆண்டவரின் வார்த்தை. என கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென். புல் வாடி போகும், பூ வதங்கி போகும், கடவுளுடைய வார்த்தை. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வார்த்தையின் வழியே நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர், அவருடைய வார்த்தையின் வழியே ஒரு புதிய வழியை திறக்கின்றவராக இருக்கிறார். மோசே எப்படி கடலை ரெண்டா பிளக்கிறாரு? எதை வச்சு ரெண்டா பிளக்கிறாரு? சொல்லுங்களேன் கொஞ்சம். கரெக்டா சொன்னவங்களுக்கெல்லாம் நீங்களே கை தட்டிக்குங்க. இன்னும் தட்ட மாட்டீங்க, கை தட்டுங்க. கோலை வச்சு திறக்கவே இல்லை கடலை. அம்மா ஐயா பாருங்க, பைபிளை பிரிச்சு பாருங்க. சும்மா குத்து மதிப்பு, எவ்வளவு வருஷமா நம்ம பைபிள் படிக்கிறோம். கோலை வச்சு கடலை திறந்தாருன்னு தானே சொல்லுவோம். கோலை வச்சு திறக்கல, அப்படியே கையை நீட்டுறாரு, கடல் ரெண்டாய் பிளக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, சொஸ்தமாகி என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. என கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கடவுள் ஆச்சரியத்தின் கடவுளாக, அதிசயத்தின் கடவுளாக ஒரு நிமிடத்தில் அப்படி நினைத்தால், he is not a magician. நம்முடைய விசுவாசத்தை உற்று பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகளை அப்படியே கைவிட்டுட்டு போற ஆண்டவர் இல்லை. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். அப்புறம் என்ன மறந்தா எங்கே போவேன் நான், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். பயன்படுத்துறது அவரு, நம்ம நினைச்சுக்கிறோம் நான் யார் தெரியுமா? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உருவானீரே, நீங்க இல்லாம என் உலகம். கண்ணை மூடி நைட்டு தூங்குறோம்ல, கண்ணை திறந்தாதான் நமக்கு உயிர். எத்தனை ஆட்டம், எத்தனை ஓட்டம். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வின் பயணத்தில் கடவுளுக்காக நாம் எதை செய்ய போகிறோம்? இந்த கடவுள் மனதுருக்கம் நிறைந்தவர் தான், மன்னிப்பில் வல்லவர் தான். இந்த கடவுள் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், மனம் திரும்புங்கள். தாய் போல ஆற்றுப்படுத்தும் ஆண்டவர், தகப்பனை போல வழிநடத்தும் ஆண்டவர். எப்ப முடிக்கிறதுன்னு பயமா கடிகாரத்தையே பார்த்துன்னு இருக்கிறேன்.
நிறுத்திடலாமான்னு கூட எனக்கு ஐயோ டைம் ஆயிடுச்சோ. மூன்றாவதாக, தோழனைப் போல தூக்கி சுமக்கிற ஆண்டவர். ஆண்டவர் யாரும்? தோழனைப் போல, ஒரு தோழரைப் போல, ஒரு நண்பரைப் போல என் பக்கத்திலேயே நிற்கிறார். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். என் ஆண்டவர் அப்படி விட்டுட்டு போறவர் இல்லை. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினி மேலவர் போல் எவரையும் கண்டதும் இல்லை அம்மா. பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பார்க்க தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்களேன். இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினி மேலவர் போல் எவரையும் கண்டதும் இல்லை அம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா, கஷ்டப்படுவோரை. என் ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர். உங்களையும் என்னையும் அவருடைய சிலுவை மரத்தில் தொங்கி நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்திருக்கிறார் பாருங்களேன். எப்பேற்பட்ட ஆண்டவர். கஷ்டப்படுவோரை கண்டதுமே கண்ணீர் வடித்தாரம்மா. அன்பானவர்களே, இந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை படியுங்கள். ஆயனை போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆயனை போல தம்முடைய மந்தையை அவர் தான் மேய்ப்பாரு. அங்க இங்க ஓடாத. தூரம் போயிட்டியோ, ஆண்டவரை மறந்துட்டியோ, ஆண்டவர் சொல்ல என்ன மறந்துட்டியோ. தூரம் திரிந்த சியோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி. தூரம் திரிந்த சியோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினையத்தன் மனவாட்டி ஆக்கினது என்னை. எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்களேன். தூரம் திரிந்த சியோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி. தூரம் எப்படி நம்ம ஏந்தி கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆயனை போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவரே நாயர், எனக்கு குறைவேதும் இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்ன சாவு வந்து தொட்டா கூட என்னை பார்த்துப்பாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எப்பேற்பட்ட மெய்ப்பன், எப்பேற்பட்டவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். we are all blessed. அப்படியே விட்டுட்டு போறவர் இல்லை. ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ ஒரு குழந்தை அழுதுனே இருக்குது, அவங்க குழந்தை அப்படியே விட்டுட்டு போயினே இருக்க மாட்டாங்க. அப்படியே தூக்கி அணைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் இந்த இரவு நேரத்திலே, இந்த முதல் வெள்ளிக்கிழமை வழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒரு தோழனை போல தூக்கி சுமந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்பாதீங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, என் ஆண்டவர் அப்படிப்பட்ட நண்பராக இருக்கிறார். என் ஆண்டவர், what a friend we have in Jesus. எப்பேற்பட்ட ஒரு நண்பர், எப்பேற்பட்ட நண்பராக அவர் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, படிங்களேன் 11ஆம் வசனத்தை. ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய கையால ஒண்ணு சேர்ப்பாராம். எப்பேற்பட்ட ஒரு பாசம், என்ன ஒரு பாசம் ஐயா உன் நேசம்.
அவருடைய பாசத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. So that he shed his blood, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரே. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, தொடர்ச்சியாக வசனம் சொல்லுகிறது, அவர் தம் தோளிலே தூக்கி நான் நடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறீர், என் கால்களுக்கு பலனானவர், என் பாதைகளின் வெளிச்சமானவர், நான் நடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறீர். என் காலுக்கு அவர் தான் பலம். ஏன்னா என் கால் வலிக்காதபடி அவர் என்னை தூக்கி சுமந்து கொள்ளுகிறார். என் பிரச்சனை நடுவில் நான் அழுகிற பொழுது, நான் வேதனையா நிற்கிற பொழுது, நான் தனிமையா இருக்கிற பொழுது, நான் போராட்டங்களில் இருக்கிற பொழுது, என்னால முடியல சாமி நினைக்கின்ற பொழுதெல்லாம், சொல்லுகிற பொழுதெல்லாம் என்னை தூக்கி சுமக்கின்றவராக இருக்கிறார். அன்பானவர்களை, வசனம் சொல்லுகிறது, அவர் சினையான ஆடுகளை கவனத்தோடு நடத்துறாராம். சில பேருக்கு ஸ்பெஷல் கேர் தேவையில்லை. ஸ்கூலில் சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு பிரின்சிபலோட பேசியிருந்தேன். அவர் சொன்னார், ஐயா ஒரு 10 பசங்க எனக்கு டவுட்டாக இருக்குது, அவங்களுக்கு நைட் டியூஷன் போடலான்னு இருக்கேன், ஸ்பெஷல் கேர். சில பேருக்கு ஸ்பெஷல் கேர் தேவை. ஆண்டவர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் வேணும் ஆண்டவரே கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த ஆண்டவர் அவர் சினையான ஆடுகளை கவனத்தோடு நடத்தி செல்வாராம். முடிக்க போகிறேன். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஏதோ வந்தோம் போனோன்ற வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்கள். எப்பேற்பட்ட ஆண்டவர், என்னை தாயை போலே, தகப்பனை போலே, ஒரு தோழனை போல என்னை நடத்துகிறாரே. இப்பேற்பட்ட கடவுள் வேற எங்கேயும் இந்த உலகத்தில் இல்லை. முடிக்க போகிறேன்னா நம்பிடாதீங்க, முடிக்கலை. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படியுங்கள். நீயோ இஸ்ரவேலே, என் அடியவனே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் அன்பின் ஆபிரகாமின் வழிமரபே. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். நம்மளை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பூந்தமல்லி வெஸ்லி குருசேகரத்திலிருந்து வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, மை டியர் லவ்ட் ஒன்ஸ், ஐ ஹாவ் சோசன் யூ. நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. எப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, உங்களை நான் தான் கூட்டின்னு வந்தேன் தெரியுமா? 9ஆம் வசனம் 41. உன்னை நான் தள்ளிவிட மாட்டேன். இந்த உலகம் சொல்லும், இவங்கெல்லாம் பாவி, இவங்கெல்லாம் கெட்டவங்க. வெளியே தெரியறதுனால அவங்க கெட்டவங்க, மனசுக்குள்ள நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும். நம்முடைய கடவுள் ஒருபோதும் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழலில் நாம் இருந்தோம் என்பது அவருக்கு மட்டும் தெரியும். சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே, கல்லானையன் உள்ள முருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமா இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம். பார்க்க முடியுமா? அவரை பார்க்க முடியுமா? வசனம் சொல்லுகிறது, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகும் இல்லை. எல்லாவற்றிற்கும் எது தடையா இருக்குதான்? நம்முடைய பாவங்கள் தடையா இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த கடவுள் அவருடைய கிருபையினால தான் இங்கே உட்கார்ந்துன்னு இருக்கிறோம். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம யாருன்னு. நம்ம மனசாட்சிக்கும் அடுத்து யாருக்கு தெரியும்? ஆனாலும் இந்த ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ என்னுடைய ஃப்ரெண்டுன்றார் ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது 41ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம், ஏசாயா, அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே.
கலங்காதே, பயப்படாத. பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க மனுஷங்க, ஆனால் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஆண்டவர் பாதியில் விட்டுட்டு போகிறவர் இல்லை. பாதியில் விட்டுட்டு போகிறவரை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி வரை கூட வருகிறவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பயப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். படிங்கம்மா. நான் உனக்கு வலிமை அளித்து என்னம்மா உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எப்பெல்லாம் தோத்திரம்? எல்லா நேரத்திலும். இந்த ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. தாய் போல, தந்தை போல, நண்பனை போல, தோழனை போல நான் உங்க கூட தான் இருக்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் இருந்து நமக்காக சிலுவையில் நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களோடு பேசி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட பேசி நீர் ஆறுதல் படுத்துங்கள். ஒரு தாயை போல ஆறுதல் படுத்தி, ஒரு தகப்பனை போல வழி நடத்தி, ஒரு தோழனை போல சுமந்து கொள்ளுகிறீர். எங்கள் பிள்ளைகள் ஒருவேளை நான் கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழலில் தான் வந்திருக்கேன். கர்த்தர் நீர் அப்பா ஆறுதல் படுத்தி வழிநடத்தி சுமந்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். மீண்டுமாக ஆயிரவர்களுக்கும் திருச்சபை உறவுகளுக்கும், அயலுடைய மகள் இருக்கான், குழந்தை, அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நாளில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செக்ரட்டரி சார், வெரி சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கினேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.